ஒரு முக்கிய செய்தி. தலைநகர் சென்னை முதல் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இன்று காலை பனிமூட்டம் அதிகமாக காணப்பட்டது. ஏன் இந்த திடீர் மாற்றம் என்பது குறித்த மேலதிக தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம். வணக்கம் சண்முகசுந்தரம். ஏன் இந்த திடீர் மாற்றம், இதற்கான காரணத்தை தற்பொழுது வழங்கலாம். ஷர்மிளா, இன்று காலை சென்னை மாநகரில் பார்த்திருந்தால் திடீரென ஊட்டியாக மாறி, ஊட்டியா சென்னையா, கொடைக்கானலா சென்னையா என்று குழப்பம் பலருக்கு ஏற்பட்டிருக்கும். என்றால் அந்த அளவுக்கு பனிமூட்டம், எதிரே வருபவர் யார் என்று தெரியாத அளவுக்கு சென்னை மாநகரின் பல இடங்களில் பனிமூட்டம் இருந்தது. தற்போது நாம் பார்க்கின்ற காட்சிகளே அதற்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றன. இதுவரை பிப்ரவரி மாதத்திலே இது போன்ற ஒரு பனிமூட்டம் இருந்ததாக நாங்கள் பார்த்ததாக இல்லை என பலரும் தொடர்ந்து சென்னை வாசிகள் பலரும் கூறினார்கள். என்று நமக்கு பேட்டிகளும் பலர் அளித்திருந்தார்கள். அதிலே தெரிவித்திருந்தார்கள், சென்னை மாநகரை ஒரு விஷப்பனி தாக்கி இருக்கிறது என்ற வகையிலெல்லாம் தகவல்கள் பரவ ஆரம்பித்தன. விஷப்பனி என்றால் இதுவரை சென்னை மாநகரில் விஷப்பனி வரும்போதெல்லாம் பல உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் என்ற வகையிலே தற்போது சிலருக்கு முகவாதம், குளிரினால் முகவாதம் வருகிறது என்ற தகவல் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. சில மருத்துவர்கள் அதற்கான ஆலோசனைகள் எல்லாம் வழங்கி கொண்ட, குளிர் அதிகமாக தாக்குவதால் இது போன்ற குளிரினால் ஏற்படுகின்ற முகவாதம், முகத்திலே சிறு வாதங்கள் ஏற்படுகின்றன என்ற வகையிலே தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அரசிடம் இருந்தோ அல்லது வானிலை ஆய்வு மையத்தில் இருந்தோ இது போன்ற முகவாதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பது குறித்தெல்லாம் எந்த தகவலும் இல்லை. ஆனால் சில மருத்துவர்கள் குளிர் அதிகமாக தாக்குவதால் இது போன்ற குளிர்வாதங்கள், முகவாதம் வருகிறது, பாதிக்கப்பட்ட பலருக்கு நாங்கள் சிகிச்சை அளிக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே முகவாதம் குளிரால் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மருத்துவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் அரசாங்க அளவிலே பெரிய அளவிலே இது போன்ற தாக்குதல் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இந்த விஷப்பனி என்பது போல கடும் பனி, வெளியே ஆட்களே தெரியவில்லை என்று கூறும் அளவுக்கு, வெளியே வர முடியாத ஒரு சோம்பல் ஏற்படும் அளவுக்கு, மிகப்பெரிய சோம்பல் ஏற்படும் அளவுக்கு சென்னை மாநகர் இருந்தது. சென்னை மாநகர் மட்டுமல்ல, இன்று கடலோர பகுதிகள் அனைத்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னை தொடங்கி தஞ்சை, திருவள்ளூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், அதே போன்று காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் என பல இடங்களிலே அந்த பனிமூட்டம் இருந்து நம்மால் பார்க்க, நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பனிமூட்டம். வாகனங்கள் முகப்பிலக்கு கிட்டத்தட்ட 9-10 மணி அளவு வரை இதே நிலைதான் நீடித்தது பல இடங்களில் என்பதுதான் இதிலே மற்றொரு ஆச்சரியமூட்டம் தகவலாக இருந்தது. இந்த பனிமூட்டம் ஏன் திடீரென இப்படி வந்தது என்பது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் உள்ள இயக்குனர் துரை இருக்கிறார், சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் துரை. அவரிடம் கேட்டபோது, இந்த பனி வழக்கமான பனிதான், இதிலே பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாகவே பிப்ரவரியில் பனி வருவது என்பது வழக்கமாகி கொண்டிருக்கிறது, மாறி இருக்கிறது காலநிலை என்ற வகையிலே கூறினார். இதோ அவருடைய பேட்டியை தற்போது பார்ப்போம். 4-5 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கோம். பிப்ரவரி மாசத்துல இந்த பனி வர்றது நார்மல் தான். பிப்ரவரி, என்டையர் பிப்ரவரி. ஏன்னா இப்போ ஆக்சுவலா இந்த விண்டர் சீசனே ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி ஜனவரிலே மோஸ்ட்லி நமக்கு விண்டர் முடியும். இப்போல்லாம் பிப்ரவரி வரைக்கும் ஷிஃப்ட் ஆகுதுனால, அந்த குளிர்கால வானிலை பிப்ரவரி வரைக்கும் இருக்கிறதுனால அந்த ஃபாக் இருக்கும், பிப்ரவரி வரைக்கும் இருக்கும். நாங்க கூட ஃபோர்காஸ்ட் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு மார்னிங் ஃபாக் இருந்தது இல்லை சென்னையில, நேத்தே மார்னிங் கொடுத்துருந்தோம், ஃபாக் எல்லாம் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. பப்ளிக் எல்லாம் பாதிப்பு கிடையாது. பப்ளிக் இது நார்மல் ரேடியேஷன். இது ரேடியேஷன் ஃபாக்னு சொல்லுவோம் நாங்க. ரேடியேஷன் ஃபாக் நம்ம ஸ்கை தெளிவா இருக்கும், அதாவது கிளியர் ஸ்கைன்னு சொல்லுவோம். கிளியர் ஸ்கை இருக்கும். அது மாதிரி விண்டு காற்று லைட்டா இருக்கும், இல்லைன்னா இல்லாம காற்று இல்லாம இருக்கும், காம் விண்டா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம ஈரப்பதம் அதிகமா இருக்கும்போது இது மாதிரி மூடு பண்ணி வரும். வானிலை ஆய்வு மைய இயக்குனர் VR துரை நம்மிடம் பேசும்போது, இது வழக்கமானதுதான். ஆனால் தற்போது 5 ஆண்டுகளாகவே இந்த காலநிலை ஜனவரியுடன் பனி முடியும். தற்போது தை மாதம் ஆரம்பித்த பிறகு மார்கழியில் தான் பனி என்பது கேள்விப்பட்டிருக்கோம். தற்போது தை மாதத்திலும் பனி தொடர்கிறது என்பதை பார்க்க முடிந்தது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இன்று சென்னை மீனம்பாக்கத்திலே விமான நிலையத்திலே அதிகாலை முதல், பொதுவாக அதிகாலையில் அடர்த்தி பனி இருக்கும், பிறகு போக குறையும். ஆனால் இங்கு தலைக்கீழாக இருந்தது. இன்று காலை 5:30 மணி அளவிலே 1500 மீட்டராக பார்வை திறன் விமான நிலையத்தில் இருந்திருக்கு, விமான ஓடுதளத்திலே. அதன் பின் 6:30 மணி அளவிலே 350 மீட்டராக அது குறைந்தது. 7:30 மணி அளவிலே 150 மீட்டராக குறைந்து விட்டது. அந்த அளவுக்கு பனி திடீரென அதிகரித்தது. இந்த விஷப்பனி அதிகரித்ததால் பொதுமக்கள் சற்று அச்சமடைந்தார்கள் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பயந்து போனார்கள்.
ஆனால் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது வானிலை ஆய்வு மையம் தெளிவாக கூறியிருக்கிறது. இது போன்ற பனிமூட்டங்கள் தற்போது இன்று மட்டுமல்ல, இந்த மாத இறுதி வரை, பிப்ரவரி இறுதி வரை இந்த பனிமூட்டத்தின் தாக்கம் அதிகம் இருக்கும், இது போல் வந்து செல்லும் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே கொடைக்கானலா ஊட்டியா என்று சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கியவர்கள், ரயில் நிலையத்தில் இறங்கியவர்கள் எல்லாம் காலையிலே அதிர்ந்து போனார்கள். இதனை ஆச்சரியத்தில் பார்த்தார்கள். இது சென்னை மாநகரமா என்ற வகையிலே பார்த்தார்கள் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு குளிர் இருந்தது. ஆனால் இந்த மாத இறுதி வரை இருக்கும். இதற்கான அடிப்படை விஞ்ஞான காரணங்களாக கூறப்படுவது ஈரப்பதம் அதிகமாக இருப்பது, மிதமான முதல் அமைதியான காற்று நிலை, கிளியர் ஸ்கை, தெளிந்த வானம் இருந்ததால் இது போன்ற ஈரப்பதம் இழுக்கப்பட்டு இரவு நேரத்தில் குறைந்த வெப்பநிலை, வட மண்டலத்திலிருந்து வருகின்ற குளிர்காற்று ஆகியவற்றின் காரணமாக இந்த பனிமூட்டம் அதிகம் இருந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த பனிமூட்டத்தினால் பெரிய அளவு உடல்நல பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் குளிரிலே நேரடியாக தாக்கினால், குளிர் தொடர்ந்து தாக்கும் பொழுது நிச்சயமாக முகவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர் ஒரு பக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் சென்னையின் வானிலை என்பது முன்பை விட தற்போது பெரிய அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதை மட்டும் தற்போது சென்னை வாசிகளால் உணர முடிகிறது. சென்னை மட்டுமல்ல, கடலோர மாவட்டங்கள் அனைத்திலுமே இதே போன்ற நிலை தற்போது மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார் என்பதால் யதார்த்தமாக இருக்கிறது. ஷர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முக சுந்தரம்.